அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் கோயம்புத்தூர் வரைக்கும் ஒன் டே அவுட்டிங் மாதிரி போனோங்க. அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கு, அதுக்கப்புறம் தம்பி வச்சு குட்டிக்கு ஷாப்பிங்கு, அப்படியே நம்மளோட சம்மர் ஹாலிடேயை ஒன் டே விளாக் கோயம்புத்தூரில் என்ஜாய் பண்ணி முடிஞ்சாச்சுங்க. அதுதான் நம்ம ட்ரிப்பு, அவுட்டிங்கு, சம்மர் ஹாலிடேஸ், வெக்கேஷன் எல்லாமே. வாங்க அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஊருக்கு போகிறதுக்கு முந்தின நாளுங்க. ஒரு வேலை பெண்டிங் இருந்துச்சுன்னா அதெல்லாம் முடிச்சு வச்சுட்டு போனால் போகிற இடத்துல என்ஜாய் பண்ணலாம். இல்லாட்டி ஐயோ வேலை பெண்டிங்னு நினச்சிக்கிட்டே இருப்பேன்ட்டு 2 நார்மல் ப்ளவுஸ் இருந்துச்சுங்க. அன்றைக்கி ஸ்டிச் பண்ணியாச்சு. அன்றைக்கி மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணமும் கூட. அதனால் காலையிலேயே எழுந்திரிச்சு நல்லா மங்களகரமாக வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. அப்புறம் ப்ளவுஸும் ரெடி பண்ணி குக்கிங் கட்டி வச்சாச்சுங்க. சன்ஸ்க்ரீன் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு அதுவும் ஆர்டர் பண்ணி அதோட கையோடு எடுத்து வச்சாச்சுங்க. முதல்ல சன்ஸ்க்ரீன்னா என்னன்னே தெரியாதுங்க. இதெல்லாமா போடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனால் நாலேஜே இல்லாமல் இருந்தேங்க. உண்மையாலுமே சன்ஸ்க்ரீன் நம்மலாம் பயன்படுத்தாமல் இருந்தால் கண்டிப்பாக பயன்படுத்தணுங்க. அது போட்ட உடனே லைட்டாக வேர்க்கிற மாதிரி இருக்கும், லைட்டாக ஃபேஸ் ஆயிலியாக இருக்கும். ஆனால் ஒரு 20 நிமிஷம் கிரும்பிச்சு நம்ம வெளியில் போகும்போது நம்ம ஃபேஸ்க்கு அவ்வளோ ப்ரொடெக்டிவாக இருக்குது. உண்மையாலுமே இந்த ஃபீலை யூஸ் பண்ணி பார்த்தா ரியலாக நம்ம புரிஞ்சுக்கலாங்க. அதனால் இப்போ வாங்கிட்டு இருக்காங்க நம்மள்ட்ட. அதனால் அவங்களுக்கு அதையும் வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் அடுத்த நாள் சமைச்சு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. இப்போ சிலிண்டர்லாம் நிறைய தட்டுப்பாடுங்கிறனால ஹோட்டலில் விலையும் கொஞ்சம் ஏறிடுச்சுங்க. அது இல்லாமல் பட்ஜெட் கொஞ்சம் ஹையாக ஷாப்பிங்க்கு செலவாகிறனால நான் கடையில் சாப்பிட்ருந்தேன். அதுக்கு 1000-2000 செலவாகுங்கிறனால காலையிலைக்கு இட்லி, வல்லாரைக்கீரை சட்னி, மதியத்துக்கு வெஜிடபிள் பிரியாணி, தயிர் வெங்காயம், ஸ்நாக்ஸு வடை மாதிரி வேணால் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. மெயினாக வஜ்ஜு குட்டி பூட் கேட்டிருந்தாங்க. அது வாங்குறதுக்கு தான் நம்ம கோயம்புத்தூர் போகிறோங்க. சரின்ட்டு அந்த ப்ளவுஸ்லாம் தச்சு முடித்த உடனே தையல் மிஷினை க்ளீன் பண்ணிடலான்ட்டு நைட்டை உட்காந்து அதாங்க க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். இது பெயிண்ட் ப்ரஷ்ஷு வஜ்ஜு குட்டி. அதைத்தான் கட் பண்ணிவிட்டு உட்காந்து அந்த மூளை முடுக்கு இடுக்கலாம் இந்த நூல் அந்த பஞ்சு பஞ்சாக இருக்கும் பார்த்தீங்களா, அது வச்சு தான் க்ளீன் பண்ணுவேன். இப்போ ஓவராலாக க்ளீன் பண்ணிவிட்டு நான் படுக்கும் போது மணி 12 மணிங்க. ஆனால் 3 மணிக்கு எந்திரிச்சு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அப்போ தான் காலையில் எல்லா வேலையும் நான் ரூஸாக முடிச்சு வச்சுட்டு போனால் தான் எனக்கு மனசு மேவும். வந்த உடனே அடுத்த நாள் மட்டையாயிரும், அது வேறு விஷயங்க. ஆனால் க்ளீனாக இருக்கும்போது மனசுக்கு திருப்தியாக இருக்கும். இந்த ப்ளவுஸ் பிட்டுங்க 1 மீட்ரு 44 சைஸு பாட்டிமாவுக்கு. ஜஸ்ட்டு பாடி சுற்றலை கொஞ்சம் அதிகங்க. தைக்க சொல்லி இந்த 1 மீட்ரு கொடுத்துட்டு போயிட்டாங்க. தெரியாதுமா 1 மீட்ரு வாங்கிட்டு வந்துட்டோம், அட்ஜஸ்ட் பண்ணி தையுங்க. நான் இந்த ப்ளவுஸில் கை வைக்கலாமா இல்லை 1/4 மீட்ரு கடையில் விட்டு தராங்களோ என்னமோ தெரியல. ப்ளவுஸ் பீஸில் தாங்க அவங்க கிழிச்சிருக்காங்க. இந்த கலரே எடுத்துகிட்டு போய் ஒரு 1/4 மீட்ரு வாங்கிட்டு வந்துடலாமான்ட்டு இருக்கேன். புடவைலாம் நல்லா விலை உயர்ந்து வாங்கியிருக்காங்க, 900 ரூபாய் 850 ரூபா. ஆனால் அந்த ப்ளவுஸ் பீட்டு மட்டும் 1 மீட்ரு வாங்கியிருக்காங்க. இவங்களுக்கு சத்தியமாக பாடி சுற்றளவுக்கு அவங்க லூஸ் வேறு இதில் கேட்குறாங்க. துணியே பத்தாது, அளந்து பார்த்துட்டு அப்படியே வச்சிருக்கிறீங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி ஊருக்கு போயிட்டு அந்த வேலையெல்லாம் பார்த்துக்கலான்ட்டு ஸ்டாப் பண்ணியாச்சு. அப்புறம் 3 மணிக்கு எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு காஃபிலாம் குடிச்சிட்டு ஒரு 4-4:30க்கெலாம் சமையல்லாம் முடித்து கிச்சனையும் நல்லா க்ளீன் பண்ணி வச்சாச்சுங்க. 2 ஐட்டம் தான், ஆனால் பயங்கரமாக வேலை இழுத்துருச்சு. இட்லி ஊற்றி அதை ஹாட் பாக்ஸில் மாற்றி, அதுக்கப்புறம் வல்லாரைக்கீரை சட்னி நல்லா வணக்கி அதை அரைச்சி கையோட தயிர் வெங்காயமும் போட்டு வெஜிடபிள் பிரியாணி. காயெல்லாம் ரெடி பண்ணி தான் நைட்டு வச்சுருந்தேங்க. கட் பண்ணுறதெல்லாம் சமைக்கிறப்ப தான் கட் பண்ணுவேன், முந்தின நாள்லாம் கட் பண்ண மாட்டேன். எல்லாமே எடுத்து அடுப்படியும் தொடச்சி பேக் பண்ணுறதுக்கு ரெடியாக எடுத்து வச்சாச்சுங்க. ஏன்னா அவங்க அப்பா கையில் கொடுத்து அவரெல்லாம் பேக் பண்ணிடுவார். வல்லாரைக்கீரை சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இட்லிக்கு. இதோட சாப்பாட்டில் போட்டு பரட்டி சாப்பிட இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். மெயினாக சட்னிலாம் தாளிக்க மாட்டேன். இந்த மாதிரி வல்லாரைக்கீரை சட்னிங்கும் போது கொஞ்சம் தாளித்தா நமக்கு பிசைஞ்சு சாப்பிட நல்லா இருக்குங்கிறனால தாளிப்பேங்க. இல்லாட்டிலாம் எண்ணெய் செலவாகும், கடுகு தெரிஞ்சிரும், ஆயிலி ஐட்டங்கிற மாதிரி நான் வீட்டில் சட்னியே தாளிக்க மாட்டேன். இப்போ கம்ப்ளீட்டாக எல்லா வேலையும் முடிச்சாச்சுங்க. கிச்சனை பார்க்கும்போது அப்பாடா திருப்தி, இன்னும் நிம்மதியாக போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு.
டப்பாலையெல்லாம் போட்டுட்டு போனால் லக்கேஜ் அடைச்சிட்ருக்கும். அதை வேறு எல்லா பக்கம் சமந்துட்டு போயிட்டு வரணுங்கிறனால பக்கத்தக்கா வீட்டிலேருந்து இலைய முதல் நாளே பறிச்சுட்டு கொண்டு வந்து வச்சுட்டேங்க. வரும்போது அவங்க அப்பா நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு வந்தார். நம்மள்ட்ட தான் இந்த கவரில் எப்போவுமே அவைலபிள் இருக்கும். முந்தின நாள் வச்ச குருமா கொஞ்சம் இருந்துச்சுங்க, அதையும் வேஸ்ட் பண்ண வேணான்ட்டு சுட வச்சு ஆற வச்சு அந்த கவரில் ஊற்றி ஆளுக்கு 3 6 பார்சல் வந்து சூப்பராக வந்து பேக் பண்ணியாச்சு. சரி, எப்படி வெளியில் வந்தால் நம்ம டீ ஒரு வடை இல்லாமல் அவுட்டிங் ஆரம்பிக்காது. காலையில் வந்து கருப்பட்டி காஃபிக்கு வந்திருந்தோம். இது வந்து உடுமலை டு பொள்ளாச்சி பைபாஸில் நடுவில் இருக்குங்க. சூப்பராக இருந்துச்சு கடை. காலையிலேயே கடைக்காரவங்களாம் செம்ம வைப்பாக இருந்தாங்க. கோலம் போட்டுட்டு அந்த தம்பி சூப்பராக டெய்லி அவங்க தான் ரெகுலராக கோலம் போடுவாங்களாட்டிருக்கோம். இந்த பாட்டிமா சொல்லிட்டு தம்பி அழகாக கோலம் போடுவார்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. சரிட்டு வித் பர்மிஷனோட அவங்கள்ட்ட வீடியோவும் எடுத்தாச்சு. உண்மையாலுமே அந்த நெளிவு சுழிவெல்லாம் சூப்பராக வளைச்சி விட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க கோலம். பியூர் உளுந்த வடையாட்டிருக்கோங்க. உளுந்த வடை நல்லா வாசமாக நல்லா மெதுன்னு இருந்துச்சு. வடையும் ஒரு டீயும் குடிச்சிட்டு நைட்டு பூரா தூங்கவே இல்லைங்க. அதனால தான் மூஞ்சி வந்து அப்படியே பலூனாட்டம் ஊதி போயிருக்கு. இருந்தாலும் அவுட்டிங்காக நம்ம அந்த டே என்ஜாய் பண்ணுங்கிறனால நல்லா சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக வந்து டேயை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. கொஞ்சம் அன்றைக்கிங்க வெயில் தெரியலைங்க, லைட்டாக மோடம் போட்டிருந்த மாதிரி தான் இருந்துச்சு. பொள்ளாச்சியில் லைட்டாக குளிரே எடுத்துக்கிச்சுங்க. கோயம்புத்தூர் வரைக்குமே வெயில் தெரியல. கோயம்புத்தூர் போனதுக்கப்புறம் வெயில் கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் உக்குசம் அப்படியே ஒரு மாதிரி வெக்கையாகவே ஃபீல் ஆச்சு. எப்படியோ வந்தாச்சு. வெயிலை பார்த்துட்டு இருந்தால் நம்ம என்ஜாய் பண்ண முடியாது, போகிற இடத்துக்கு போக முடியாதா அப்படின்ட்டு நல்லா சுற்றுன்னு சுற்றி இதில் சர்ப்ரைஸாக இன்னொரு விஷயம் நடந்துச்சுங்க. அதுவும் வீடியோவில் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம உக்கடம் தாங்க வந்திருக்கிறோம். இங்கே தான் வந்து காலையில் டிஃபன் சாப்பிட்டோம். கரெக்டாக இந்த தண்ணி அப்படியே நிறையா ஓடிச்சுங்க அந்த உக்கடம். வெய்ய காலங்கிறனால தண்ணி கம்மியாக இருக்கும்னு நினச்சோங்க. ஆனால் தண்ணி ஃபுல் போர்ஸில் சூப்பராக இருந்துச்சு. இந்த கோயம்புத்தூர் வரப்போ அப்படியே எங்களுக்கு ஒரு அவுட்டிங் மாதிரி ஆகிடுங்க. பார்த்தீங்களா, இப்போ இந்த லேக்கு கிட்டே எதிர்பார்க்கவே இல்லை. அங்கே ப்ளே ஏரியாவும் இருந்துச்சு, பக்கத்தில் லேக்கு. அப்படியே அந்த ஒரு சுவாசம் காற்று செமையாக இருந்துச்சு. இது எண்டு வந்து அந்த லாஸ்ட்டில் இருக்குதுங்க. கோயம்புத்தூர் எப்போவுமே ஒன் வே தான். ஒரு பக்கம் போனோம்னா மறுபடியும் இன்னொரு பக்கம் போய் தான் திருப்பிட்டு வரணும். மறுபடியும் அதிலே போகிறது கொஞ்சம் சிரமம். அதனால் வந்து இங்கனே வந்து பைக்கை நிப்பாட்டி தாவு செவலை தாவு அப்படிங்கிற மாதிரி நான் தத்தளிச்சுக்கிட்டு மேலே ஏறி குதிச்சேன். அவங்களாம் ஒரு ஜம்ப் பண்ணிட்டாங்க. அந்த இது வந்து ஸ்லேடாக இருக்க மாதிரி இருந்துச்சுங்க. காலை வச்சு குதிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. இருந்தாலும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை போட்டு நம்ம வந்தாச்சு. உண்மையாலுமே செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. அப்போ நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. அன்றைக்கி அந்த டே வந்து ட்ரிப்பு செம்ம சூப்பராக இருந்துச்சு. அங்கேயே ப்ளே ஏரியா இருந்துச்சு. காலைல அவுட்டிங்கில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வீட்டில் இருந்து செஞ்சு கொண்டு வந்தது. பக்கத்துலேயே ஒரு அழகான லேக்கு, பச்சை பசேர்னு செமையாக இருந்துச்சுங்க. சம்மர் வெக்கேஷன் அப்படின்னு அதுக்கு மட்டும் தனியாக எங்காச்சும் போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இருந்துட்டு வந்ததெல்லாம் கிடையாதுங்க. இது மாதிரி ஏதாவது ஒரு ஜாமான் சட்டு வாங்கணும், கொஞ்சம் வெளியில் பொருள் தேவைப்படுது, வாங்க போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னா மட்டும் இந்த மாதிரி பிளான் போட்டுக்குவோங்க. இது வந்து லிஸ்ட்லேயே இல்லாங்காத மாதிரி இந்த இடத்துல உட்காந்து சூப்பராக சாப்பிட்டுக்கிட்டு அங்கேயே ப்ளே ஏரியாவும் இருந்துச்சு. சம்மர் வெக்கேஷனை இனிதான் தொடங்கி அன்னைக்கே சூப்பராக முடித்த மாதிரி அந்த ஒரு டே போதுங்க நமக்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க அப்பா கோயம்புத்தூரில் உக்கடத்தில் வந்து ஏதோ கொஞ்சம் விசாரிக்கணும், ஜாமானுக்கு வேலை செய்கிற மாதிரி இருக்குனாரு. அதனால் அவரோட வேலை ஒன்று. அப்புறம் வந்து வஜ்ஜுக்குட்டிக்கு வந்து அரிடாஸில் வந்து பூட் கேட்டிருக்காங்க. எங்கள் தம்பி வந்து ஃபுட்பால் பிளேயர் விளாண்டுட்டு இருக்காங்க, தொடர்ந்து ரெகுலராக போயிட்டுருக்காங்க. அந்த பூட்டெல்லாம் வந்து 3 மாதம் தாங்க வருது. அதுக்கப்புறம் எல்லாமே பிஞ்சிருது. ஃபஸ்ட்டு பூட்டு வாங்கும் போதே 1800 ஒன்று, அதுவும் கோயம்புத்தூரில் தான். தீபாவளி முடிஞ்சு போய் அவனை கூட்டிகிட்டு வந்தோம். அது விளையாடவே ஃபுல்லாக பிஞ்சிருச்சுங்க. இப்போ வந்து அரிடாஸில் வேணும் அப்படின்னு சொல்லி தம்பி ஆன்லைனில் ரொம்ப பார்த்து வச்சுட்டு அந்த பூட்டோட விலை கேட்டிங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க. 7000 ரூபாங்க. உண்மையாலுமே எங்களுக்கு இந்த ரேட்டை வந்து ரொம்ப அதிகம்தான். அவன் ஆசைப்பட்டுட்டாங்கிறனால அவன் சில்வாடு காசெல்லாம் கொஞ்சம் வச்சுருந்தேன். நம்மளோட காசையும் கொஞ்சம் போட்டு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு கோயம்புத்தூர் உக்கடம் இது வந்து அரசுபுரத்தில் இருக்குங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்து சில கடைகள்லாம் இருக்கிறது இல்லை அப்படிங்கிறனால சின்ன தடவை அவங்க அப்பா இடையில பிளான் பண்ணி புதன்கிழமை வாக்கில் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. நம்ம 200 செருப்பு வாங்கவே பல தடவை யோசனை பண்ணி அந்த செருப்பை வந்து 1 வருஷம் 3 வருஷத்துக்குலாம் வச்சு யூஸ் பண்ணுற ஆளுடா. 7000 செருப்பாக உண்மையாலுமே வந்து நம்பவே முடியல. கொஞ்சம் ஷாக்காகவும் இருக்குது. அதிகமாக அமௌண்ட்டு போடுற மாதிரியும் தெரியுது. இருந்தாலும் பிராண்ட் அந்த மாதிரிமா அரிடாஸ் அவனுக்கு எல்லா நாலேஜுமே இருந்துச்சு. நல்லா ஆன்லைனில் சர்ச் பண்ணியாம். கடைசியில் வந்து இந்த அரிடாஸில் தான் வந்து நின்னாங்க.
இப்போ ஒரு 6 மந்த்தாக போயிட்டுருக்காங்க. டெய்லியும் காலைல 6 மணிக்கு எந்திரிச்சு போவாங்க. ஸ்கூல் டேயில் வந்து 1 ஹவர் ப்ராக்டிஸுங்க. இப்போ இந்த ஹாலிடேங்கிறனால காலைல 9 மணி வரைக்குமே ப்ராக்டிஸு, ஈவினிங்கும் ப்ராக்டிஸு ரெகுலராக போயிட்டுருக்காங்க. பிளேயரும் குட் பிளேயருங்க, நல்லா விளையாடுறாங்க. சரின்ட்டு எல்லோரும் சொன்னாங்க, இன்னும் கொஞ்சம் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் கூட வாங்கி கொடுங்க, எதுக்கு இப்போயே வாங்கி தரீங்க, இவ்வளோ அமௌண்ட்டு போடணுமா பிடிக்கணுமான்ட்டு. அவனுக்கு அதை பற்றின நாலேஜ் எல்லாமே இருந்துச்சு. நல்லா கடைக்காரவங்கள்ட்ட இந்த மாதிரிலாம் சொன்னேன். அப்புறம் அவங்களும் அது தகுந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. சரிடா வஜ்ஜு, நீ டிசை விடு, உனக்கு இந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குது, சரிடா வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தாச்சுங்க. கோச்சும் வந்து நல்லா, இவன் வந்து கீப்பர், அது நல்லா இவன் வந்து ஹைட்டாக இருக்கனால நல்லா அது ப்ளே பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏதோ சேர்த்து விட்டோங்கிறனால கடமைக்கு போகாமல் அவனும் கரெக்டாக வந்து அதை வந்து நம்ம இதில் ஒரு அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தம்பியும் கொஞ்சம் வெறித்தனமாக இருக்காங்க. அதனால சரின்ட்டு எனக்கு வந்து ஃபுட்பாலில் நான் எதுக்கு சேர்த்து விட்டேனாங்க, தம்பியோட டிவி டைம் வந்து ரொம்ப அதிகமாச்சு. கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி நமக்கு வேணும். அதே மாதிரி ஒரு விளையாட்டு இல்லாட்டி மற்றபடி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு வேணும். நானும் இந்த ஏற்கனவே சொல்லியிருக்கேங்க, இந்த ஹிந்தி கிளாஸில் கொண்டு போய் விட்டேன், ஸ்போக்கன் கிளாஸில் கொண்டு போய் விட்டேன். அதெல்லாம் வந்து அவன் ஸ்டேபிளாக அதை கண்டினியூ பண்ண முடியல. இது வந்து நமக்கு பக்கத்தில் தான் கிரவுண்ட் இருக்காங்க, தம்பி போயிட்டு வரத்துக்கும் கரெக்டாக இருக்குது. ஏதோ ஒரு ஃபோர்ஸில் வந்து அவன் இன்வால்வ் ஆன மாதிரி இருக்குங்க. அது மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி பாடிக்கு. தம்பி கொஞ்சம் ஃபேட்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது ரெகுலராக போகும்போது கரெக்டாக பாடியை வந்து ஃபிட்டாக வச்சுருக்காங்க. பார்க்க வந்து கொஞ்சம் பாடியும் பில்ட் பண்ணுற மாதிரி இது வந்து அவனுக்கு எல்லா வகையிலுமே கொஞ்சம் வந்து கரெக்டான சாய்ஸாக இருந்துச்சாங்க. அதனால் யோசிக்காமல் சரி அவனோட எதிர்காலத்துக்கு தானே, அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக ஃபைனலாக வந்து உண்மையாலுமே இந்த காலத்தில் பேரண்டிங் வந்து ரொம்பவே கஷ்டமானதுங்க. பையன் கேட்குறாங்கிறனால காஸ்ட்லியாக வாங்கியும் கொடுத்துட முடியாது. இருந்தாலும் அதே டைமில் அவன் ஆசையும் நிறைவேற்றணும். அப்படிங்கிறனால ரொம்ப குழப்பம், ரொம்ப கஷ்டங்க. ஒருவேளை தம்பி கேட்குறதெல்லாம் கிடைக்குதுங்கிறனால காசோட அருமை தெரியலாமல் போயிடுமா அப்படிங்கிற மாதிரி அதுவும் இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து அது மாதிரி குழந்தைங்க நம்ம அணுவிக்காதெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுத்து நல்லா ஒரு பேரண்டிங்கை வளர்க்கணுங்கிறனால கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து அவனை எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு மைண்ட் செட்டு இருக்குது. ஒரு தடவைக்கு பல தடவை நல்லா யோசனை பண்ணி முடிவெடுத்து இதுக்கு பின்னாடி நிலவரம் எல்லாமே கூட இருந்து வச்சு எல்லாமே இப்போ எங்களுக்கு வந்து ஒரே ஒரு சைல்டாங்க, அதனால எங்களோட எல்லா விஷயமும் இவனுக்கும் தெரியும். எல்லாமே சொல்லி தான் நாங்களும் வளர்க்குறோம். அந்த நம்பிக்கையில் வந்து சரின்ட்டு வாங்கி கொடுத்துடலான்ட்டு. ஒரு பூட்டுக்கு இவ்வளோ பெரிய கதையாக நீங்கள் கேட்கலாம், இருந்தாலும் ரியாலிட்டி இதுதாங்க. எடுத்தோடனே இப்போ பரவாயில்ல, நல்லா வசதி வந்துருச்சு, வாய்ப்பு வந்துருச்சு, பாருங்கள் அரிடாஸில் வாங்குறாங்க, கோயம்புத்தூர் ஊர் சுற்றுறதுக்குனே போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் நினைக்கிறாங்க. ஆனால் ரியாலிட்டி அது கிடையாதுங்க. இதுக்கு பின்னாடிலாம் வந்து எங்களோட சில விஷயங்களில் வந்து நாங்கள் எல்லாருமே பேரண்ட்ஸுமே அப்படி தான், என்னோட தேவைகள் அவங்க அப்பாவோட தேவைகள் குறைஞ்சா மட்டும்தான் இது மாதிரி பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்து எங்களால் வளர்க்க முடியும். வீடியோவில் பார்க்குறதுக்கு வேணால் அப்படி தெரியலாங்க, ஆனால் ரியாலிட்டி வந்து ரொம்பவே உல்ட்டாவாக இருக்கும். சரின்ட்டு கோயம்புத்தூரில் நிறையா பக்கம் வந்து நீர் மோர்லாம் கொடுத்தாங்க. குடிச்சிக்கிட்டே நாங்களும் 2 வீலரில் வந்து சூப்பராக ட்ராவல் பண்ணோங்க. எங்கே கடைக்கு போகிறோமோ அங்கே ஃபுல் பாட்டில் தண்ணி வந்து அங்கே எடுத்துகிட்டு வந்துடுறது நான். அப்புறம் இந்த ஆர்எஸ்புரத்தில் வந்து இந்த லேக் பக்கத்தில் பார்க், சுற்றிலுமே பார்க்காக தான் இருக்குது. இது வந்து பெரியசாமி பார்க், கரெக்டாக சொல்கிறேன் என்னமோ தெரிலிங்க, ஓரளவு தான் பார்த்தேன், அந்த பார்க்குன்னு தான் நினைக்கிறேன். அப்புறம் எல்லாமே ஃப்ரீ என்ட்ரி தாங்க. நிறைய பேர் உட்காந்து எக்ஸாமுக்கெலாம் படிச்சுட்டு இருந்தாங்க. இது ஒரு 11 மணி டைமும். வந்த உடனே ஒரு 10 மணிக்கு லேக்குக்கு வந்தோம், சாப்பிட்டோம், ஆர்எஸ்புரம் வந்தோம். ஃபஸ்ட்டு போயிட்டு அரிடாஸில் பூட்டு வாங்கிட்டு அப்படியே வர வழியில் இந்த பார்க், அதனால மார்னிங் டைமுங்கிறனால கூட்டம் ஓரளவுக்கு மைல்டாக இருந்துச்சு. எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு சும்மா வாக்கிங் போயிட்டு படிச்சுட்டுலாம் இருந்தாங்க. நாங்கள் வந்து அப்படியே அந்த லேக்கை சுற்றி பார்த்துட்டு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அப்படியே வெளியே வந்தாச்சு. அப்புறம் வந்து இந்த தடவை வியாபாரத்திற்கு டாப்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் எடுக்கல. ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் எனக்கு எடுக்கலான்ட்டு போய் பார்த்தேன். 450, 550, 350 டாப்ஸ் எல்லாம் வந்து 450, 550ன்னு கோயம்புத்தூர்லேயே போட்டு வச்சுருக்குறாங்க. எனக்கு எடுக்க வந்த நேரத்துக்கு இப்படி சோதனையா அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பார்த்தேங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நான் தொலைவனை. ஏதோ கடைசிக்கு 2 டாப்ஸ்னாலும் திருப்தியாக எடுத்துகிட்டு போயிடலாம் நம்ம பட்ஜெட்டுக்கு அப்படின்னு பார்த்தேன். கடைசி வரைக்கும் எடுக்கவே இல்லை. அப்புறம்
அப்புறம் கடைசியாக ஜீன்ஸ் பேண்ட்டு தாங்க பார்த்துட்டு இருந்தேன். என்னது ஜீனா அப்படின்னு நினைக்கிறது உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குதுங்க. ஜீனில் வந்து பேகி டைப்பு எனக்கு வந்து ரொம்ப நாளாக ஒரு ஆசை. ஏற்கனவே ஒரு டைம் போட்டேங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேகி பேண்ட் மாதிரி போட்டேன். இப்போ வந்து போடணுன்ட்டு ஒரு ஆசை. சரின்ட்டு ஏதோ இந்த டைமில் எங்காச்சும் ஒரு நாளைக்கு நம்ம அவுட்டிங் இது போனால் அன்றைக்கி போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அது கோயம்புத்தூரில் தான் வந்து எடுக்கணுன்ட்டு போய் பார்த்துருந்தேன். ரேட்டும் கொஞ்சம் 450 ரூபாய்க்கு கிடச்சிச்சிங்க. பேகி ஃபேண்ட்டு சாண்டில் கலரு. அதுக்கு டாப் போய் பார்த்தோம், ஒன்றுமே செட் ஆகவே இல்லை. அந்த பேகி எனக்கு வந்து இந்த ஃப்ளேர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும், அதே மாதிரி ரொம்ப ஜீன்ஸ் மாதிரி ஸ்ட்ரைட்டாகவும் வந்துடக்கூடாதுங்கிறனால இன்பிட்வீனில் வாங்கினாலும் எனக்கு கலர் வந்து கிடைக்கலைங்க. எல்லாமே பிஸ்கட் கலரில் தான் வச்சுருந்தாங்க. சாண்டிலு அந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. அப்புறம் நமக்கு சாண்டில்னால் தான் பிடிக்கும், தானாக அப்புறம் சாண்டில் தான் அமைஞ்சிச்சு. அந்த ஒரு ஜீனை மட்டும் வாங்கிட்டு அதுக்கு டாப் கூட எடுக்கலைங்க. அப்புறம் தம்பிக்கு வந்து ஜெஸ்ஸி அரிடாஸ்லேயும் இந்த பூமாலேயும் ஏதோ 2 அங்கே இருந்துச்சு. அங்கே வந்து ரேட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக கிடச்சிச்சுங்க. அந்த நான் வாங்குற கடையில் அதை மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் வியாபாரத்துக்கெலாம் எதுவும் வாங்கலை. இந்த ஒரு சின்ன வேலை தாங்க. அப்புறம் அவங்க அப்பா அவங்களோட சைடு ஒரு பக்கம் போய் கூட்டிகிட்டு போயிட்டு வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு 3-4 மணிக்கெலாம் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சுங்க. அப்புறம் வந்து சரின்ட்டு அவினாசி இங்கே பக்கம்தான், பா போகலாம், இங்கே ஒரு சிவன் கோவில் இருக்குது, அந்த கோவிலில் வந்து ஒரு கிட்டத்தட்ட மேரேஜுக்கு முன்னாடி நாங்கள் போயிட்டு லைட்டெல்லாம் மாட்டியிருக்கேன், வா உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு தான் சொன்னாருங்க. சரின்ட்டு நம்ம வண்டியில் அடுத்த ட்ரிப் போகலாம், நம்ம என்ன மாட்டேனான்னு சொல்ல போகிறோன்ட்டு. ஆனால் கோயம்புத்தூர் டு அவினாசி ரோடு ஹைவேங்க, ஒதுங்க கூட இடம் இல்லை, அந்த அளவுக்கு ஒரே புழுதிய வெய்ய நேரமாங்க. அப்படியே நிப்பாட்ட கூட ஒரு மலர் நாள் கூட இல்லை, செம்ம தீஞ்சு காஞ்சாச்சு. லஞ்சே வந்து ஒரு 5 மணிக்கு தான் சாப்பிட்டோம். அதுவுமே வந்து ஒரு கடையில் சட்டை சாத்தி இருந்தாங்க, அந்த இடத்துல தான் உட்காந்து சாப்பிட்டோம். ஒதுங்கிறதுக்கு கூட இடமில்லை. ஒரு வழியாக வந்தாச்சுங்க. வந்த உடனே பார்த்தா அங்கே திருவிழா, சித்திரை திருவிழா, மதுரை மீனாட்சி அம்மனுக்கு திருக்கல்யாணம் நடந்து அடுத்த நாள் திருவிழாவாமாங்க. உண்மையிலுமே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏதோ கூப்பிட்டாரு, சரி நம்ம வந்தோம். பார்த்தா அன்றைக்கி பிரதோஷம் வேறேங்க. கண்ணா 2 லட்டு திங்க ஆசையா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இது வரைக்கும் நான் தேர் மேலே ஏறி சாமியில் தரிசனம் பண்ணதே இல்லை. அவரும் அப்படி தாங்க, எங்கேயுமே தேர் மேலாம் ஏற விடுவாங்களோ என்னமோ தெரில. ஆனால் இங்கே வந்து அவினாசியில் வந்து லிங்கேஸ்வரர் கோவிலில் வந்து தேர் மேலே வந்து சின்ன தேர் பெரிய தேர் இருந்துச்சுங்க. அன்றைக்கி வந்து பெரிய தேர் வீதி உலா போயிட்டு வந்துச்சு. அடுத்த நாள் வந்து சின்ன தேர் போயிட்டு வரும் அப்படின்னு சொன்னாங்க. இது வரலாறு கதையெல்லாம் சொன்னாங்க. நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறனால நமக்கு அவ்வளோக்கு தெரியலைங்க. அந்த பெரிய தேரில் வந்து ஐயனே அம்மாலே வந்து சூப்பராக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்படியே மின்னுட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கரெக்டாக நாங்கள் போகிறப்ப தீபாதாரெலாம் காமிச்சாங்க. உண்மையாலுமே செம்ம ஜாலியாக, மனசுக்கு அவ்வளோ திருப்தியாக இருந்துச்சு. இத்தனைக்குங்க வந்து அங்கே ஒதுங்க இடம் இல்லை, ஒரு ஃப்ரெஷ் ஆகிறதுக்கு வழி இல்லை. இருந்தாலும் வந்து அந்த தேர் மேலே ஏறிட்டு இறங்கின உடனே ஒரு செம்ம வைப்பு வந்துருச்சு. அந்த வைப்போட உள்ளே போயிட்டு உள்ளே எல்லாம் ரவுண்ட்ஸ்லாம் போயிட்டு அம்மையும் அப்பனையும் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே உட்காந்து எந்த ரூட் வழியாக போகலாம் அப்படின்ட்டு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி நம்ம கோயம்புத்தூர் வந்தோம். கோயம்புத்தூர் வந்து இப்போ அவினாசியில் இருக்குது. இப்போ நம்ம பழனி போகணும். பல்லடம் போயும் போகலாம், திருப்பூர் போயும் போகலாங்க. ஆனால் எது நமக்கு பக்கமாக இருக்கும், வண்டியில் தானே போகிறோம், ஏதோ ஷார்ட்கட் இருக்குமான்னு மேப்பில் போட்டால் கடைசியில் மங்களம்னு ஒரு ஊர் வந்துச்சு. அங்கே இருந்து நம்ம அப்படியே கொடுவாய் போயிடலான்னு பார்த்தா வழியே தெரியலைங்க. ஏதோ குழப்பறேன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து ரூட் மேப்பில் கடைசியில் திருப்பூரை வந்து தான் நம்ம திருப்பூரில் பழனி வந்தோம். வீட்டுக்கு வரும்போது கரெக்டாக மணி ஒரு 11:30 ஆயிருச்சுங்க. அப்புறம் இந்த ட்ரோனில் வந்து அந்த கோவிலோட வரலாறுலாம் வந்து ஒரு ஸ்க்ரீன் மாதிரி போட்டு அதை டெலிகாஸ்ட் பண்ணாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் சாமி கும்பிட்டு வெளியே வரப்போ தேருக்கு வந்து அவ்வளோ கும்பலுங்க. கரெக்டாக நாங்கள் ஒரு 5:30 மணி போல் தேருக்கு லைனில் நின்னா ஒரு 20 நிமிஷத்தில் தேர் மேலே ஏறிட்டோங்க. சாமியை பார்த்துட்டு வந்தாச்சு. உள்ளே போயிட்டு திருப்தியாக சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்துக்கு போயிட்டு அங்கே மதுரை மீனாட்சி அம்மனை தரிசனம் பண்ண மாதிரி இங்கே அவினாசி கோவிலில் சொக்கநாதரை பார்த்துட்டு வந்தோடனே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுங்க. நல்லபடியாக சாமிலாம் கும்பிட்டுட்டு கடைசியில் அவினாசிலேருந்து திருப்பூர் வந்து தான் வந்தோம். அவினாசிக்கும் திருப்பூருக்கும் பைக்கில் ஒரு 3/4 மணி நேரத்தில் என்னடா அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு வந்தாச்சு. அப்புறம் திருப்பூர் தாண்டினதுக்கப்புறம் எல்லாம் ஒரு பக்கம் ஃப்ரெஷ் ஆகிட்டு முகம்லாம் கழுவிட்டு கொண்டையெல்லாம் வாரி தூக்கி போட்டுட்டு இந்த வீடு வந்து சேர மணி 11:30 ஆயிடுச்சு. நான் போட்டிருக்க கண்ணாடியோட டீட்டெயிலை வந்து நான் பின்னாடி சொல்கிறேங்க. அப்புறம் என்னென்ன வாங்கிட்டு வந்தேன்னு பார்த்துடலாங்க. இதாங்க எனக்கு வாங்கின பேகி ஃபேண்ட்டு. இதில் வந்து லைட்டாக செக்குடு டைப் மாதிரி வரும். இது கொஞ்சம் ஃபேன்சியாகவே இருந்துச்சு. அப்புறம் நான் ஏற்ற ஃப்ளேரு எனக்கு ஃபிட்டிங்கு வந்து இது ரொம்பவே பக்காவாக இருந்தனால சரின்ட்டு இது
இதுக்கு டாப் எடுக்கலைங்க. நான் அதெல்லாம் போட்டதுக்கப்புறம் எப்படி நிலவரம் இருக்க போதோ தெரியல. ஆசைக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து கோல்டு கலரில் லெகின்ஸ் இல்லைங்க. இங்கெல்லாம் கோல்டு வாங்கினா சந்தன கலர் மாதிரி தராங்க, இல்லாட்டி கோல்டு கலரே வரதில்லை அப்படின்னாங்க. அது இல்லாமல் வந்து நான் கோயம்புத்தூரில் மெயினாக போனால் ஏதோ ஒரு லெகின் வாங்கிட்டு வந்துடுவீங்க. இந்த லைக்ராம் பேண்ட்டு கிட்டத்தட்ட 5 வருஷம் 6 வருஷம் 10 வருஷமாக கூட லைக்ராம் லெகின்ஸ் வந்து அவ்வளோ உழைக்குங்க. கொஞ்சம் ₹100 அதிகம் தான், ஆனால் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதுக்கு மேட்சிங்காக ஒரு சாலை ஒன்று வாங்கிட்டு வந்தாச்சு. ₹250 தாங்க லைக்ராம். அப்புறம் வந்து தம்பிக்கு அதான் ஜெர்சி வாங்கினேன் பார்த்தீங்களா, அவ்வளோதாங்க. அவங்க அப்பாவுக்கு வந்து ஆஃபரில் இந்த கிராக்ஸ் மாதிரி போட்டிருந்தாங்க, அது 2 வாங்கியாச்சு. அப்புறம் இந்த கண்ணாடியோட விலை வந்து ₹74. இன்னும் 3 பேர்த்துக்கு அதனால் 3 கண்ணாடி தூக்கியாச்சுங்க. இதில் வஜ்ஜு கண்ணாடி மட்டும், இந்த உருண்டை கண்ணாடி மட்டும் விலை வந்து ₹180. சரின்ட்டு எல்லா ஆளுக்கு ஒரு கண்ணாடி வாங்குவோமே, நீ மட்டும் ஏன் சும்மா இருக்கவும் வேஸ்ட் கட் மாதிரி நீ ஒரு கண்ணாடி வாங்கிக்கணும். அது வஜ்ஜுக்குட்டி அம்மா நீ கண்ணாடி போட்டு தான் வண்டியில் வர அப்படின்ட்டு என்னை போட வச்சு அவனுக்கு ஒரு சந்தோஷம். அதை போட்டுட்டு தான் அவன் வீடியோ எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன் எனக்குங்க. இதாங்க நாங்கள் கோயம்புத்தூரில் பண்ண ஒரு குட்டி ஷாப்பிங்கு ப்ளஸ் வஜ்ஜோட அந்த அடிடாஸ் பூட்டுங்க. தூக்கத்தில் உட்காந்து வாய்ஸ் கொடுத்துட்ருக்கனால ஒரு விஷயத்தவே மறந்துட்டேங்க. காலைல கோயம்புத்தூர் போகிறேன்ட்டு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு கோயம்புத்தூரில் ஒரு சிஸ்டர் வீட்டுக்கு வாங்கன்ட்டு எனக்கு அந்த வீடியோ கீழே அவ்வளோ மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. சத்தியமாக நம்மளால் போக முடியல. கண்டிப்பாக இன்னொரு டைம் முன்னாடியே அவங்கள்ட்ட அட்ரஸ் வாங்கிட்டு நம்ம போகிறோங்க. சாரி சிஸ்டர், இனிமேல் கோயம்புத்தூர் வரேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு முதலே நான் மெசேஜ் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து ஒரு நாள் உங்களை வந்து நான் பார்க்குறேன் சிஸ்டர். உண்மையாலுமே வந்துங்க சிஸ்டர், எங்கள் ஊருக்கு வந்திருக்கீங்க, வாய் நிறையா நீங்கள் வாங்க சிஸ்டர்னு சொல்லவும் அப்படியே அந்த இடத்துல நான் அப்படியே விழுந்துட்டேங்க. கண்டிப்பாக அவ்வளோ ஒரு சந்தோஷமாக மனசுக்கு ரொம்ப நிறைவாக ஃபீல் பண்ணேங்க நான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வேறு எதுவும் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நம்ம அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். ரொம்ப ரொம்ப நன்றிங்க.